தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விலைவாசி உயர்வு குறித்து திமுக, அதிமுக கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்று காலை கூடியதும் விலைவாசி உயர்வு குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் கீழ் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், கடந்த 6 மாதங்களில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்து ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கொண்டு வந்த சிறப்பு பொது விநியோக திட்டத்தைப் போல கூடுதல் பொருட்களை குறைந்த விலையில் வழங்க முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்தி தீர்வு காண வேண்டுமென வலியுறுத்தினார். அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி தற்போது நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை என்ற எந்த பொருளை எடுத்தாலும் கடந்த 3 மாதங்களில் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. ஏழை எளிய நடுத்தர வர்க்க பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாக இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த அரசு அமைஞ்சதிலிருந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. மே மாதம் 1 கிலோ அரிசி 55 ரூபாய்க்கு விற்பனையானது, இன்னைக்கு 75 ரூபாய். மே மாதம் 1 கிலோ வெங்காயத்துடைய விலை 40 ரூபாய், இன்றைக்கு கிலோ 80 ரூபாய். மே மாதம் 1 கிலோ துவரம்பருப்பு 150 ரூபாய், இன்றைக்கு கிலோ 180 ரூபாய். மே மாதம் 1 கிலோ சர்க்கரை ரூபாய் 40, இன்றைக்கு 1 கிலோ சுமார் 70 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கு. இந்த விலையேற்றத்தை பார்த்து மக்கள் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சி காலத்தில் வெளி மாநிலங்களிலிருந்து கூட்டுறவு சங்கங்கள் மூலம் மளிகை பொருட்களை கொள்முதல் செய்து விலையை கட்டுப்படுத்தியது போல தற்போதைய அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆந்திராவிலிருந்து நமக்கு அரிசி கிடைக்கும், அங்கேயும் வறட்சி இருக்கின்ற காலத்தில் அங்கே வருகின்ற அரிசியுடைய வரவும் குறைஞ்சி போச்சு. அரசாங்கம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த விலை ஏற்றம் ஏற்படுகின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கொள்முதல் செய்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து அதை விற்பனை செய்து அந்த விலை ஏற்றத்தை தடுக்கப்படும். அதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை ஒதுக்கி அதுக்கு 100 கோடி ரூபாய் கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டு அதை பயன்படுத்தி வந்த காரணத்தினாலே விலை இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம். இதற்கு பதிலளித்து பேசிய உணவு வழங்கல் துறை அமைச்சர் வெங்கடரமணன், ஈரான் போர் காரணமாக பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்ததே பொருட்கள் விலை உயர்வுக்கு காரணம் என்றும், முதலமைச்சர் தலைமையிலான குழு தினமும் 41 பொருட்களின் விலையை கண்காணித்து வருவதால் ரேஷன் மற்றும் பசுமை பண்ணை கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் நியாயமான விலையில் மக்களுக்கு கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். வாரம் தினந்தோறும் பிரைஸ் மானிக்கிறத 41 பொருள்களுக்கு உண்டான 41 கமாடிட்டிக்கு உண்டான ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை டெய்லி மானிட்டர் பண்ணுறோம். இன்றைய தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிற ப்ரைஸை வாங்கி ஆவரேஜ் பண்ணி ரைஸ் ஆகட்டும், சர்க்கரை பொருட்கள், எல்லா உணவுப் பொருட்களையுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வெங்காயம், உருளைக்கிழங்கு வரைக்கும் எல்லா பொருளையும் மானிட்டர் பண்ணுறோம். இது இந்த அமைச்சரவையில் எங்கெல்லாம் இந்த விலை உயர்வு அதிகமாக இருக்கோ அந்த பொருளெல்லாம் கண்டறிந்து அதை போன காலங்களில் இன்னும் நடைமுறைப்படுத்தினோமோ அந்த சிஸ்டம் பிரகாரம் மக்களுக்கு எளிய வகையில் சென்று சேர வேண்டும், தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுங்கிறது பெரும் முனைப்பாகவும் சீரியஸாக ஒர்க் பண்ணி